அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. வாசிக்க கேட்ட வசன பகுதியில் 12வது வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்பது வாக்குத்தத்தம். அந்த வசனத்தில் வருகின்ற முதல் காரியத்தை கவனிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் நம்மிடத்தில் சோதனையை எதிர்க்க சொல்லவில்லை, சோதனையை ஜெயித்து காண்பிக்க சொல்லவில்லை. இன்று கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளையிடத்திலும் நான் சொல்லும் காரியம், சோதனை வரும்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதை சகிக்க வேண்டிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லும் காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஆனால் சோதனை வரும்பொழுது ஓடி போக ஆண்டவர் சொல்ல மாட்டார், சோதனையை சகிக்க வேண்டும் என்று தான் நமக்கு உபதேசம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசானவன் நமக்கு எதிர்த்து வரும்போது, ஆக்ரோஷமாக வந்து நிற்கும் பொழுது, நமக்கு எதிராக யுத்தங்களை கட்டவிழ்த்து விடும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே போய் அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். ஆனால் சோதனை வரும்பொழுது நம்மை ஓடி போக கர்த்தர் சொல்ல மாட்டார், நின்று அதை சகித்து கொண்டிரு என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். அதான் யாக்கோபு என்று நம்மிடத்தில், விசுவாச பிள்ளைகளிடத்தில் நினைப்பூட்டும் காரியம். சோதனையை சகிக்கிறவன் எதிர்க்கிறவன் அல்ல, ஓடி போகிறவன் அல்ல, அதை ஜெயிக்க பார்க்கிறவன் அல்ல. 2வது காரியம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. Let no man say when he is tempted, I am tempted of God. For God cannot be tempted with evil, neither tempteth he any man. ஒரு மனுஷனையும் அவர் சோதிக்கிறதில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், யோபுவின் புஸ்தகத்தில் யோபுக்கு வந்த சோதனை எப்படி வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் அந்த சோதனையை அனுமதித்தார், கர்த்தரே அந்த சோதனையை உருவாக்கவில்லை. சாத்தான் வந்து தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். என் தாசனாகிய யோபுவை நீ கண்டாயோ என்று கேட்கும் பொழுது நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறான். சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவர் அவனை தம்முடைய கைகளை வைத்து மறைத்து வைத்திருக்கிறார். சாத்தான் தேவனிடத்தில் சொல்லுகிறான், உம்முடைய கையை அவனை விட்டு கொஞ்சம் விலக்கி வையும் ஆண்டவரே, அப்பொழுது அவன் இன்னும் பக்தி உள்ளவனாக இருப்பானா என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், ஓகே, அப்படியே நடக்கட்டும், அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடாதே என்று சொல்லுகிறதை பார்க்க. அப்போ சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சோதனையை ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி விடுகிறது இல்லை. He does not tempt any man. யாரையும் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. மத்தேயு 4:3. அங்கே சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் சோதனைக்காரன். சோதனைக்காரன், த டெம்ப்டர் என்று ஆங்கிலத்திலே வரும். 1 தெசலோனிக்கேயர் 3:5 எடுத்து வாசியுங்கள். அங்கேயும் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் சோதனைக்காரன், டெம்ப்டர் என்பதுதான். ஆண்டவருடைய நாமங்களிலே ஒன்று கூட டெம்ப்டர் என்று இல்லை. My God is not known by this name, that he is a tempter. The tempter is the devil. சோதிக்கிறவன் யாரு? பிசாசானவன் தான் சோதிக்கிறான் என்று கர்த்தர் நமக்கு வேத புஸ்தகத்தில் காண்பித்து வைத்திருக்கிறார். மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8 விதமான பாக்கியவான்களை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும்.
8 விதமான பாக்கியவான்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலை பிரசங்கத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 3 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ நீங்கள் வாசித்த வேத பகுதியில் 8 விதமான ஆட்களை ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை, அழைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். முதலிலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 4வது வசனத்திலே தேவன் இப்படி சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்ததாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்று 8 விதமான ஆட்களை குறித்து அந்த இடத்துல தேவன் பேசுகிறார். இவர்கள் எல்லாருமே யாரு? பாக்கியவான்கள். They belong to a general category called blessed people. அவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இந்த 8 விதமான கூட்டத்தில் 2 கூட்டத்தார் ஒரே பெயர்களை உடையதை போல உங்களுக்கு தோன்றும். 2 கூட்டத்தாருக்கு ஒரே போல பெயர் இருக்கிறதை போல உங்களுக்கு தோன்றும். 2வது கூட்டம் பாருங்க, துயரப்படுகிறவர்கள், those who mourn. 7வது கூட்டம் பாருங்க, மன்னிக்கணும், 8வது கூட்டம் பாருங்க, துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார், துன்பப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இது 2 ஒரு கூட்டம் தானே ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் சொல்வார், இல்லை, 2 வெவ்வேறு கூட்டம், 2 விதமான கூட்டம். எப்படி இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால் ஆண்டவர் சொல்வார், துன்பப்படுகிறவர்கள் ஒரு இழப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே நேர்ந்திருக்கிறது என்பதினாலே துன்பப்படுகிறார்கள். The people who mourn something that has been lost in their lives. வாழ்க்கையில் நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டால் நமக்கு வருவது என்ன? துன்பம் அல்ல, துயரம். We mourn their lives. We mourn the dead. We grieve the dead. இல்லை? அப்போ துன்பம் வேறு, துயரம் வேறு என்று கர்த்தர் சொல்கிறார். துன்பப்படுகிற கூட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். They have suffered a damage in their lives. ஒரு பாதிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. It is not necessarily someone's death. அவர்கள் விரும்பும், அவர்கள் நேசிக்கும் யாரோ ஒருவருடைய மரணம் அல்ல அது. They have suffered a damage in their life. They are being persecuted for righteousness sake என்று கர்த்தர் சொல்லுகிறார். When you are persecuted, your liberty is curtailed. இப்போ நார்த் கொரியாவில், சீனாவில் இருக்கும் விசுவாசிகள் எல்லாம் அவர்களுக்கு சுதந்திரமாக இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. வேத புஸ்தகத்தை திறந்த வெளியிலே வாசிக்க முடியாது. ஒரு கைப்பிரதியை கொடுக்க முடியாது. மற்றவர்களிடத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு ஏன் ஜெபிக்க கூட முடியாது. இது நார்த் கொரியாவிலும் சீனாவிலும் மட்டும்தான் இருக்கிறது என்று பார்த்தால் அப்படி அல்ல. யுனைடெட் கிங்டமில், பிரிட்டனில் நீங்கள் அபார்ஷன் கிளினிக்கு வெளியே நின்று ஜெபித்தாலோ, அபார்ஷன் தவறு என்று சொன்னாலோ உடனடியாக உங்களுக்கு அரெஸ்ட் வந்துவிடும். அப்போ நம்ம சொல்லும் காரியம் பர்சிக்யூஷன் இஸ் ஒன்லி இன் நார்த் கொரியா, சைனா என்று சொல்லுகிறதுல உண்மை உண்டு. ஆனால் அது முற்றிலும் உண்மை அல்ல. பர்சிக்யூஷன் இஸ் ரைட் ஹியர் இன் இந்தியா. இந்தியாவில் உபத்திரவம் இல்லையா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இந்த தேசத்தில் இல்லையா? உண்டு. ஒவ்வொரு தேசத்திலும் அவர்கள் உண்டு. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை உருவாகி வருகிறது? இது கடைசி காலம் என்பதினாலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. It has been given to them.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் ஆண்டவர் வைக்கவில்லை. பரலோக ராஜ்யம் யாருடையது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் வந்து அடைகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். One group is a group that mourns. The other group is a group that is persecuted. விரட்டி விரட்டி அடிக்கப்படும் கூட்டம் ஒன்று, அது நீதி நிமித்தம் துன்பப்படும் கூட்டம். வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இழப்பை எப்படி சமாளிப்பது, எப்படி இதை புரிந்து கொள்வது என்று தெரியாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தினுடைய பெயர் துயரப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ பெர்சிக்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, உபத்திரவம் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா காரியங்களையும் உபத்திரவமாக பார்க்கக்கூடாது. Not everything that happens in our life happens because of persecution. காலையில் ஒரு தலைவலியோடு எழுந்திருக்கிறோம். அன்று நமக்கு நடக்கும் எல்லா காரியங்களும் கொஞ்சம் மாறுதலாக நடக்கின்றது. நாம் எதிர்பார்த்த விதமாக நடக்கவில்லை. உடனே அது உபத்திரவம் என்று சொல்லிவிட முடியுமா? ஐ எம் கோயிங் த்ரூ பர்சிக்யூஷன் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை. பக்கத்து வீட்டுக்காரரோடு ஏதோ ஒரு பிரச்சனையிலே ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்னை உபத்திரவப்படுத்துகிறார் என்று சொல்லிவிட முடியுமா? கேன் வி சே த நெய்பர் இஸ் பர்சிக்யூட்டிங் அஸ்? நோ. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அதுதான் கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய நீதி நிமித்தம், பிகாஸ் ஆஃப் யுவர் ரைச்சியஸ்னஸ், இஃப் யூ ஆர் பர்சிக்யூட்டட், தட் இஸ் பர்சிக்யூஷன். உன்னுடைய வாய் கொழுப்பினால எங்கேயாவது நீ வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன்னா அது உபத்திரவம் கிடையாது. அது உனக்கு வர வேண்டிய கொழுப்பு. அது உனக்கு கொழுப்பினால் உனக்கு வந்த ஒரு பிரச்சனை. அப்படி தான் பாருங்கள், நிறைய விசுவாசிகள் ஏதாவது பேசுகிறது, பக்தி விருத்தி உண்டாக்காத காரியங்கள், இல்லை கெட்ட வார்த்தைகள், அப்படி ஏதாவது பேசிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து நான் துன்பப்படுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அந்த துன்பம் வேறு. அந்த துன்பம் வந்து உன்னுடைய கை சுத்தம் இல்லை, உன்னுடைய வாய் சுத்தம் இல்லை, உன்னுடைய இருதயம் எண்ணங்கள் எல்லாம் சுத்தம் இல்லை, அதனால் வந்த துன்பம். So not everything that happens in our life is a result of persecution. Nature takes its course. வீட்டிலே நம்முடைய உறவுகளிலே துயரமான ஒரு காரியம் நடக்கிறது, அது பெர்சிக்யூஷன் கிடையாது. We become sick, we lose our health. நமக்கு வியாதி வருகிறது, நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம், அது உபத்திரவம் கிடையாது. That is not persecution because of righteousness. We lose our loved ones to death. நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் மரணத்திற்குள்ளாக அவர்கள் போகிறதை பார்க்கிறோம். அது உபத்திரவத்தின் நிமித்தமாக ஏற்படும் காரியம் இல்லை. It is natural. Nature is taking its course. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான சரீரம் ஒரு நாள் சாகும். அப்போ அதற்கு முன்பதாக அதில் வியாதி வரும், வருத்தம் வரும், சங்கடம் வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் உபத்திரவம் என்று சொல்லிவிடக்கூடாது. உபத்திரவம் என்ன என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, அவர் பிஸ்னஸ் இஸ் பேட்டர்ட், இதுவும் நடக்கும், அதுவும் உபத்திரவம் என்று சொல்லிவிடக்கூடாது. So James here seems to be combining these two groups here when he writes, "Blessed is a man who endures temptation." யாக்கோபு சொல்லுகிறான், யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொன்ன துன்பப்படுகிறவர்களும் துயரப்படுகிறவர்களும் இந்த சோதனை சகிக்கிற மனுஷன் என்னும் கூட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? அந்த சோதனையை சகிக்கும் கூட்டத்தில் துன்பப்படுகிறவனும் உண்டு, துயரப்படுகிறவனும் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சி. நான் இப்பொழுது துன்பப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய கதை இப்படியே முடியாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இப்படியே நாசத்திலே, வருத்தத்திலே, கண்ணீரிலே, மரணத்திலே முடிந்து விடாது. ஒரு நாள் வருகின்றது, ஆண்டவர் அன்று எனக்கு என்னுடைய துயரத்திற்கு ஏற்ற
விளைச்சலை எனக்கு தருவார். என்னுடைய துன்பத்திற்கு ஏற்ற விளைச்சலை எனக்கு தருவார். நீதியின் விளைச்சலை ஆண்டவர் எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதைத்தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் போனாலும் பரவாயில்லை, நித்தியத்திலே நான் வந்து நிற்கும் பொழுது எனக்கு புது சரீரமும் எனக்கு ஜீவ கிரீடமும் கிடைக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஸோ ஜேம்ஸ் ரெக்கமெண்ட்ஸ் என்டியூரிங் டெம்டேஷன். அதான் முதல்ல நான் சொன்னேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சோதனையை சகிக்க வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது? பிசாசுடைய போராட்டங்கள், அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கும் பொழுது அதை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு என்று சொல்லுகிறான். என்டியூரன்ஸ், வாட் இஸ் என்டியூரன்ஸ்? என்டியூரன்ஸ் இஸ் சஃபரிங் சம்திங் பேஷண்ட்லி. உங்களுக்கு ஒரு காரியம் ஏற்படுகிறது, நீங்கள் நினைத்த மாதிரி காரியம் போகல, அதற்கு நேர் விபரீதமாக நடக்கிறது. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீர்கள், லாபம் உண்டாகும் என்று நினைத்தீர்கள், லாபம் ஏற்படலை. சரி, அது போட்டோம், லாபம் பரவாயில்லை, நஷ்டம் ஏற்படுகிறது, நஷ்டத்திற்கு மேலே நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்வீங்க? உடனே அதை முடித்துவிட்டு வேறொரு தொழிலுக்கு, வேறொரு வியாபாரத்திற்கு போய்விடலாமா? இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு சோதனை, அந்த சோதனையின் காலம் சீக்கிரத்தில் முடியும், அது வரைக்கும் காத்திரு, சகித்து கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ endurance is suffering something patiently. நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோமே, எபிரேயர் 12:2 the race of faith, விசுவாச ஓட்டத்தினுடைய ஒரு பிரத்யேக தன்மை என்ன, அதை எப்படி ஓட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேஷண்ட்லி run your race of faith patiently, not swiftly. சீக்கிரமாக ஓடி முடிச்சிடலாம். இது கிண்டர் கார்டன் லெவல். வீட்டுக்கு 4 மணிக்கு பிள்ளை வருது, கொஞ்சம் காஃபி டீ குடிக்குது, கொஞ்சம் பலகாரம் ஒன்றுது, 4:30 ஹோம்ஒர்க் எடுத்து சீக்கிரமாக எழுதி முடிச்சிடுது. இந்த பிள்ளையினுடைய உத்தேசம் என்ன? சீக்கிரமாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டா நைட்டு வரைக்கும் விளையாடலாம். கிறிஸ்தவ ஓட்டம் அப்படிப்பட்டது அல்ல. இந்த சோதனையை சீக்கிரமாக நான் முடிச்சிட்டேன்னா, நான் சகித்து முடித்து விட்டால் எனக்கு உடனே ஜீவகிரீடம். அப்படி அல்ல கர்த்தர் சொல்லும் காரியம். ஜீவகிரீடம் இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு தான் கிடைக்கும். அது வரைக்கும் வரும் சோதனைகளை எல்லாம் சகிக்க கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தல் தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சோதனையை சகிக்க வேண்டும் என்ற உபதேசம் பல சபைகளிலே இல்லை. அதனால தான் விசுவாசிக்கு சோதனை வரும்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறான். அவன் கலங்கடிக்கப்படுவது ஏன்? உபதேசம் பலிபீடத்திலிருந்து சரியாக அவனுக்கு நேராக வருகிறது இல்லை. உனக்கு சோதனையே இல்லை, நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தால் உனக்கு வேதனையே வரக்கூடாது, உனக்கு வருத்தம் இருக்கக்கூடாது, நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ வறுமையில் இருக்கக்கூடாது, உன்னுடைய அப்பா யார் என்பதை நீ நினைத்துக்கொள் என்றெல்லாம் நமக்கு உபதேசம் வருகிறதுனாலே நாம் துவண்டு போகிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் என்று எபிரேயர் 12:2 சொல்லுகிறதை நினைத்துக்கொள்வோம். இந்த பிரசங்கத்தில், இந்த செய்தியிலே கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம், there are 4 truths to remember when we endure temptation. 4 சத்தியங்களை, சோதனையை சகிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 சத்தியங்கள் உண்டு. 4 truths that we must remember when we endure temptation. Number 1, temptations always are for a season. They have a limited shelf life. சோதனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு 70 வருஷம் 80 வருஷம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்றால் 70 வருஷமும் 80 வருஷமும் சோதனை இருக்காது. சோதனை எப்பொழுது வரும்? சோதனை ஒரு காலத்திற்கே வரும். It will come for a season. கொஞ்ச நேரம் சோதனை இருக்கும், அதற்கு பிறகு சோதனை மாறி போகும். அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம். சோதனைக்குள்ளாக தேவன் நம்மை அனுமதிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த சோதனை கொஞ்ச காலம், சில காலம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிளாரிட்டி வந்துடும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிட்டு, இந்த சோதனை எப்போ முடியுமோ, சோதனை முடியாதோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது விசுவாசி. 1 பேதுரு 1:6
அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறான், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அவன் உபயோகப்படுத்தும் வார்த்தையை பாருங்க, துக்கப்படுகிறீர்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் நமக்கு சொன்ன காரியம் என்ன, சத்தியம் என்ன, ஆதி திருச்சபையில் உபதேசிக்கப்பட்ட உபதேசம் என்ன? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்போ உபத்திரவத்தினூடே தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசம் கிடைக்கும் என்பது கர்த்தர் நமக்கு சொல்லும் காரியம். உபத்திரவம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அப்போ துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது, அந்த வார்த்தையை கவனிங்க, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ கொஞ்ச காலத்திற்கு சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்தை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை கவனியுங்கள். லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான் என்று பார்க்கிறோம். சில காலம். அப்போ தேவனாகிய மனுஷகுமாரனாக பூமியிலே வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை சில காலம் இருந்ததென்றால், சோதனை வந்ததென்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஒன்றும் இயேசுவை விட பெரியவர்கள் அல்ல. நமக்கும் சோதனை உண்டு, சோதனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. எக்லீசியாஸ்டஸ் 3:1. பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. there is a time for everything. இல்லை, விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு இன்னொரு காலம் உண்டு, துன்பப்படுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாத்திற்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழ ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்கிறான் பாருங்க, 4வது வசனம் பாருங்க. பிரசங்கி 3:4. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா there's a time for you to weep and there's a time for you to laugh. சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, துக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரேனா, அது ஒரு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு வார்டு இருக்குது. அந்த வார்டின் பெயர் சைக்கியாட்ரிக் வார்டு. என்ன காரணம்னே தெரியாது, அவன் சந்தோஷமாகவே இருப்பான். சிலர் பயங்கர டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஆனால் சிலர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிற வார்டு என்னது, அவனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது, அவனுக்கு என்னென்ன விளங்கலை, ஆனால் எப்போவுமே சிரித்து கொண்டே இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அப்படி அல்ல, விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? சோதனையின் ஊடாக நாம் போகும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் இது. டெம்டேஷன்ஸ் ஹேவ் 2 doors. சோதனைக்கு 2 வாசல்கள் உண்டு. டெம்டேஷன் ஹேஸ் 2 doors. அது என்ன பாஸ்டர் புது உபதேசம், 2 டோரா? சோதனைக்கு 2 வாசல் உண்டா? ஆமாம், அதற்கு ஒரு எக்ஸிட் வாசல் உண்டு, அதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் வாசலும் உண்டு. சோதனை எப்படி வரும்? என்டர் என்ற வாசல் மூலமாக அது உள்ளே வரும். அந்த வாசல் வழியாக அது போகாது, அது வேறு வழியாக ஓடிப்போகும். அல்லேலூயா. அப்போ சோதனை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அது வரும், வந்த மாதிரி அது போகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அது உங்களோட தங்கி இருக்காது. எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக, சோதனையின் காலமாக இருக்காது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சோதனை வரும், துன்பப்படுகிறது நமக்கு அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள் பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. So temptation has 2 doors. One is an enter door and the other one is an exit door. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ அதை தெரிந்து கொள்ளும் பாருங்க. என்ன மாதிரி சோதனையை அனுபவித்தவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடாது விசுவாசி. உனக்கு உலகத்தில் என்ன அனுபவம் இருக்குது? உன்னுடைய வாழ்க்கை தான் உன்னுடைய அனுபவம். 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கோம்னா அவ்வளோதான் நம்முடைய அனுபவம்.
ஆனால் சிருஷ்டிப்பு நடந்து 6000 வருஷங்கள் ஆயிற்று என்று வேத புஸ்தகத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வேத புஸ்தகம் அப்படி சொல்லலை, நம்ம கிரகித்து கொள்ளும் காரியம். சிருஷ்டிப்பு உண்டாகி 6000 வருஷம் ஆயிற்று. 6000 வருஷம் ஆயிற்று. அப்போ அந்த 6000 வருஷத்தில் இந்த பூமியில் வந்த எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவர் சோதனையை அனுமதித்திருக்கிறார். அப்போ உங்களுடைய சோதனை உங்களுக்கு தான் புதிதானது, கர்த்தருக்கு புதிதல்ல. சோதனையினூடாக அநேகரை அவர் நடத்தி இருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், கொஞ்சம் பிள்ளை அடக்குங்க, சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்குவார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். பாஸ்டர் தாங்கவே முடியல, அப்படி சொல்லக்கூடாது. தாங்க முடிகிற அளவுக்கு தான் உங்களுக்கு சோதனையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்புறம் என்ன நீங்கள் தாங்கவே முடியலன்னு சொல்கிறது? சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அப்போ சோதனை தப்பித்து போக ஒரு போக்கு இருக்குன்னா சோதனை வருவதற்கு ஒரு வரவேற்பறையும் இருக்கிறது, அப்படித்தானே அர்த்தம்? அதானே, அதனோட அந்த வசனம் சொல்லும் காரியம் தானே. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒன்று சோதனை அந்த எக்ஸிட் வழியாக போகும், இல்லை நீ வாசல் எங்கேன்னு பார்த்து நீ ஓடிடணும். சில சோதனைகளிலே யோசேப்பின் சோதனை எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட சோதனை தான் யோசேப்பினுடைய சோதனை. நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 39:10 பாருங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட பேசி வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் இருக்கவும் சம்மதிக்கவில்லை. சயனிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், இருக்க கூட அவன் சம்மதிக்கவில்லை. யாரை குறித்து சொல்லுகிறேன்? போத்திப்பாரின் மனைவியை குறித்து சொல்லுகிறேன். போத்திப்பாரின் மனைவி யோசேப்பின் மேலே கண் போட்டாள். யோசேப்பு சின்ன வயதில் இருக்கிறான், வாலிபனாக ஆரோக்கியம் உள்ளவனாக அழகுள்ளவனாக இருக்கிறான் என்று அறிந்தவுடனே அவன் மேலே அவள் கண்ணை போட்டாள். அவன் வந்த நாளிலிருந்து அவளுடைய கண் வேற விதமாக அவனை பார்த்து கொண்டிருந்தது. அப்போ தினமும் அவனுடைய போராட்டம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு நாள் தான் அவனுக்கு அந்த போராட்டம் வந்தது என்று. இல்லை, வேதம் சொல்லுகிறது 10வது வசனம், அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்து, டெய்லி அவனுக்கு சோதனை. வீட்டுக்குள்ளே போனால் சோதனை, வயலில் போய் நின்றால் ஏதோ ஒரு காரியம் சொல்லி அங்கே வந்து நிற்பாள் அவள். எஜமானனுடைய மனைவி என்பதினாலே யாரும் அவளை சந்தேகப்படவில்லை. பெரிய வீட்டுக்காரங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா? ஏழை குடியானவனை தான் இதெல்லாம் சந்தேகப்படுவாங்க. அப்படியே சந்தேகம் வந்தால் யார் மேலே வரும்? யோசேப்பின் மேலே வந்துவிடும். யோசேப்பிற்கு வீட்டிற்குள்ளாக போக முடியவில்லை, வெளியே போக முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. எங்கும் எப்பொழுதும் அவனை பார்த்து அவள் இப்படி பேசி கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோசேப்பினுடைய காரியம் பாருங்க, அவள் இப்படி நித்தம் நித்தம் பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவளுடைய சயனிக்க அவனுக்கு விருப்பமில்லை, அது புரிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவளோட இருக்கவும் அவன் சம்மதிக்கவில்லை. He did not want to be in her presence. அங்கே தான் காரியம் வருது பாருங்க. அப்போ சோதனையில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த விதமான சோதனையில் நாம் ஓடி தப்பித்துக்கொள்ள நம்ம வழி பார்க்க வேண்டும். அந்த வேத பகுதியில் நாம் இப்படி பார்க்கிறோம். 11வது வசனம், இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. யாருமே இல்லாத ஒரு நேரம். வீட்டிற்குள்ளே ஒரு வேலை இருந்தது யோசேப்பிற்கு. அந்த வேலையை செய்து முடிக்கும்படி அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டிற்குள்ளே ஒருவரும் இல்லை, போத்திபாரின் மனைவி மட்டுமே இருக்கிறார். 12வது வசனம், அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். இந்த வஸ்திரம் என்ற வார்த்தை 4 இடங்களிலே வரும் பாருங்க. 12வது வசனத்தில், 13வது வசனத்தில், 14, 15, 16 என்று ஒவ்வொரு முறையும் 4 அதற்கு மேலாக வருகிறதை பார்க்க முடியும். வஸ்திரத்தை 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 என்று ஆண்டவர் எழுதி வைக்கிறார்.
போத்திபாரின் மனைவியே சொல்லுகிறான், அவன் வஸ்திரத்தை இங்கே விட்டு போனான், வஸ்திரத்தை விட்டு போனான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம் அந்த வஸ்திரம் என்ற உடனே அவனுடைய மேல் சட்டை என்று நாம் நினைக்கிறோம். இங்கே வேதம் நமக்கு சொல்லவில்லை மேல் சட்டையா அரை வஸ்திரமா என்று சொல்லவில்லை. பட் இன் ஆல் ப்ராபபிலிட்டி Potiphar's wife went for his main garment. அவனுடைய நிர்வாணத்தை மூடும் அந்த வஸ்திரத்தையே அவள் பிடித்திருக்க வேண்டும். அதனால தான் அந்த வஸ்திரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது பாருங்கள். அவள் எடுத்து காண்பிக்கிறாள், அதை எவிடன்ஸாக காண்பிக்கிறாள். யாரும் இல்லாத நேரத்தில் அவன் உள்ளே வந்தான், என்னுடைய சயனிக்கும்படி வந்தான். நான் குரல் எழுப்பின பொழுது அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் என்று சொல்லும் அளவுக்கு அந்த வஸ்திரம் இம்பார்ட்டண்டாக இருந்தது. அந்த வஸ்திரம் நான் நினைக்கிறேன் அவனுடைய அறையை மறைத்து கொண்டிருந்த வஸ்திரமாக இருக்க வேண்டும். He had wrapped it around his hip. அப்போ பாருங்க, வெட்கம் போனாலும் பரவாயில்லை, மானம் போகக்கூடாது என்று யோசேப்பு தீர்மானித்திருந்தான். அதான் அதனுடைய அர்த்தம். யோசேப்பு வஸ்திரம் வேண்டும், அதைத்தான் நான் ஓடி போகிறேன் என்று சொல்லவில்லை, வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. வஸ்திரம் இல்லாமல் வெளியே ஓடி போனால் நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக அவன் ஓடி போயிருக்க வேண்டும். அதான் சொன்னேன், வெட்கம் போனாலும் பரவாயில்லை, வெட்கத்தை விட மானம் பெரிது என்று யோசேப்பு நினைத்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? Sometimes nakedness, all nakedness is not a humiliating experience for us. அவன் நினைக்கிறான் வஸ்திரம் போனால் போகட்டும், என் மானம் பெரிது என்று அவன் ஓடி போகிறான். அதற்கு முன்பதாக அவன் பேசி பார்க்கிறான், இவ்விடத்தில் பேசி பார்க்கிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆனால் இந்த வசனமெல்லாம் கொஞ்சமாவது தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களிடத்தில் பேசினால்தான் உபயோகமாக இருக்கும். இவளுக்கு பயமே இல்லை, தேவ பயம் இல்லை. புருஷனுக்கு அடங்காதவள், புருஷனை வஞ்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டவள், வேசித்தனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவளுக்கு வேத வசனம் இப்பொழுது வேலை செய்யவில்லை. அப்போ விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த போராட்ட பூமியிலிருந்து, அந்த யுத்த பூமியிலிருந்து நீ ஓடிப்போ. அது மட்டும்தான் நமக்கு முடியும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். மூன்றாவது சத்தியம், சோதனையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது சத்தியம், we have a God who aids those who are tempted. சோதனையை சகிக்கிற மனுஷர்களுக்கு உதவி செய்யும் ஒரு கர்த்தர் உண்டு. We have a God who helps those people who are tempted. சோதனையை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் தான் இதை சோதனையை சகித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் சோதனை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சோதனையை சகிக்கும் கிருபையையும் சோதனையை மேற்கொள்ளும் வரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம் 2 பேதுரு 2:9. 2 Peter 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே 2 காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். 2வது, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். கர்த்தருக்கு உங்களை சோதனை என்று ரட்சிக்கவும் தெரியும், காக்கவும் தெரியும். சோதனையில் அமிழ்ந்து போகிற, சோதனையை சகிக்கிறவன் அல்ல, அதில் தோற்று போகிறவனை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்க்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் சொல்லுவீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நாம் வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இப்படி எழுதுகிறார். In Revelation 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு ஒரு சத்தியம் தெரிந்திருந்தது. அது என்ன? அவருடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ நீங்கள் வசனத்தை காத்துக்கொண்டால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வசனத்தை காத்துக்கொண்டால் சோதனை நின்று உங்களை காக்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ நாம் சோதனைக்குள்ளாக தனியாக போகவில்லை, கர்த்தர் நம்முடனே வருகிறார். அதுதான் வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கும் சத்தியம்.
நாம் நினைக்கிறோம், ஐயோ என்ன இதில் தள்ளி விட்டுட்டீங்களே ஆண்டவரே. இல்லை, கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? கர்த்தர் உன்னை எந்த பாழ்கிணற்றையும் தள்ளி விடவில்லை, எந்த சிங்கக்கெபியிலும் ஆண்டவர் உன்னை தள்ளி விடவில்லை. அவர் அந்த இடத்துல முதலிலே வந்து நிற்கிறார். அதற்கு பிறகு அங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எப்படி நமக்கு சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள உதவி செய்ய அவருக்கு மனம் வருகிறது? ஏனென்றால் அவரே சோதிக்கப்பட்டிருந்தாரே. அப்போ சோதிக்கப்பட்ட தேவன், சோதிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவும் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எபிரேயர் 4:15 பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டால், ஆனால் பாவம் செய்யவில்லை. What is so special about Jesus? This is what is special about Jesus. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மதத்தினுடைய தலைவருக்கும் எந்த வல்லமைக்கும் சொல்ல முடியாத ஒரு காரியம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த வசனத்திற்கு பாத்திரர். அல்லேலூயா. அவர் சோதனையை சகித்து கொண்டிருந்தார். அது மட்டுமில்லை, அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். இல்லையா சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் சோதனைக்குள்ளாக போகும்பொழுது நமக்கு உதவி செய்ய நம்மோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லணும். 4வது சத்தியம், சோதனைக்குள்ளாக நாம் போகும்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 4வது சத்தியம் இது. எவ்ரி டெம்டேஷன் தட் யூ endure moves you closer to your reward. ஹல்லேலூயா. நீங்கள் சகித்துக்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் பந்தய பொருளுக்கு நேராக, பரிசு பொருளுக்கு நேராக உங்களை நெருங்கி அழைத்து கொண்டு போகிறது. It is moving you closer to your reward. Every opportunity that Satan uses to test you and tempt you, God moves you not closer to him, not closer to the problem or persecution, but closer to your reward. Hallelujah. Hallelujah சொல்வீங்களா? அதுதான் யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ நீங்கள் சோதனையிலே காண்பிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னது? நாம் உத்தமன் என்று காண்பிக்க வேண்டும். உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனையை சகித்து கொண்டிருந்தேன், தோற்று போனேன், விழுந்து போனேன், அப்போ உத்தமன் என்று விளங்காது. அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் வாங்க 42:16. யோபு 42:16 நாம் பார்க்கிறோம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். எதற்கு பின்பு? சோதனை காலத்திற்கு பின்பு. சோதனை காலம் என்று ஒரு காலம் யோபனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதற்கு பின்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தானா? 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான். அது மட்டுமல்ல, அவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம், அவன் மூலமாக அவனுடைய வயிற்று பிறப்புகள் எல்லாமே ஒரு நாள் இறந்து போயின. ஒரே நாளில் இறந்து போயின. அவனுடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இறந்து போயினார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவனுக்கு பிள்ளைகள் உண்டாகிறது. அந்த பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அதனுடைய அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்போ சோதனைக்கு முன், சோதனைக்கு பின் என்று யோபினுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். அதான் முன்னிலைமை, பின்னிலைமை. முன்னிலைமை என்ன? வியாதி, வருத்தம், சங்கடம், துயரம். பிள்ளைகளெல்லாம் ஒரே நாளில் இறந்து போயின. மனைவி கூட அவனை கைவிடுகிறாள்.
சரீரம் முழுவதும் வியாதி, தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, பருக்கள். நண்பர்கள் வருகிறார்கள், தூர நின்று அவனை பார்த்து, ஐயோ அவனுடைய காரியம் என்ன என்று சங்கடப்படுகிறார்கள். ஆசுவாசப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இவனை முள்ளாக தைக்கிறது. அதான் முன்னிலைமை. ஆனால் பின்னிலைமை என்ன? பின்னிலைமையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக எழுந்து நின்றான். அவன் இதுவரை கண்டிராத உயரங்களை அவன் கண்டான். கர்த்தருடைய கை நீதிமானுக்காக என்ன செய்யும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். தலைமுறைகளை கண்டான். தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதற்கு பின்பு அவனுக்கு வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, சங்கடம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதை ஆண்டவர் திருஷ்டாந்தமாக நமக்கு வைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு போகும் பொழுது யோபுவினுடைய பின் நிலைமையை பார்க்கிலும் மகிமையான ஒரு நிலைமை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடப் போகிறார். யோபுவினுடைய பின் நிலைமை இந்த பூமியிலே தான் நடந்தது. ஆனால் நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கும் நித்தியம் என்னும் பின்னிலைமை இங்கே அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அங்கே நாம் இதுவரை கண்டிராத உயரங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்காக செய்த தியாகங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எத்தனை விதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்து கொண்டார் என்பதை நாம் அங்கே போய் புரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய தலைமுறைகளை, சந்ததிகளை, கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களை நாம் பார்க்க போகிறோம். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? யாக்கோபு சொல்லுகிறான், ஜீவகிரீடம் கிடைக்கும். வாட் இஸ் த ரிவார்ட் that awaits a man who endures temptation? சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? யாக்கோபு சொல்கிறான், ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஜீவ கிரீடம். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், இது செத்தால் தான் ஜீவ கிரீடம். என்னுடைய இந்த வாழ்க்கை முடிந்தால் தான் ஜீவ கிரீடம். இந்த தலையில் இப்பொழுது விசாரங்கள், இப்பொழுது சிந்தைகள், இப்பொழுது என்னை அமிழ்க்க நினைக்கும் எல்லா போராட்டங்களின் எண்ணங்கள் தான் இப்பொழுது இந்த தலையில் இருக்கிறது. ஆனால் நித்தியத்தில் இந்த தலையின் மேலே இருக்க போகும் காரியம் ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பாடுகள் வருகிறது. சபையே, உனக்கு பாடுகள் வருகிறது, சோதனை வருகிறது. சோதனை காலம் என்று ஒன்று உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. அதுதான் இன்று சபைக்கு ஆண்டவர் தரும் செய்தி. உன்னுடைய சோதனை காலத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால், சோதனையை சகித்தால், சோதனையிலே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தை நீ உணர்ந்து கொண்டால், சோதனை காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்திற்கு உண்மை உள்ளவளாக நீ வாழ முற்பட்டால், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டது என்று நமக்கும் சொல்லப்படுகிறது. நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.